Hi students, welcome to Chennai IAS Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஓகே, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 8 to 9 क्वेश्चंस எதிர்பார்க்குற மாதிரி அதுதான் ஒரு क्वेश्चन நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, போன தடவையே டேஸ் क्वेश्चन வந்தது. எப்பவுமே ஒரு டிஎன்பிசில கேட்கக்கூடிய 75 क्वेश्चन டிஎஸ்எம் கேட்கக்கூடிய 75 क्वेश्चन ஒரு क्वेश्चन என்னவா வந்துடும் டேஸ் வரும். ஒரு முக்கியமான நாட்கள் வரும். அப்போ டேஸ் வந்து நம்ம எங்க சார் படிக்கிறது? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே நம்ம ஒவ்வொரு டேஸையும் கடந்த 6 மாசத்துக்குரிய டேஸ் தான் படிக்கணும் அப்படிதான் கிடையாது. ஓகேவா, எப்போ எக்ஸாம் நடக்குதோ அதுக்கு முன்னாடி 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி அப்போ அந்த டேஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டேஸும் படிச்சுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேஸ் வந்து ஹோலிஸ்டிக்கா ஒரு இயர் ஃபுல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம முதலெடுப்பாக நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு டேஸ் படிக்கிறத விட ஓகேவா, எந்தெந்த வெப்சைட் பார்த்து அது படிக்கிறோம் இது படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் 365 நாட்களையும் ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் டேஸ் படிக்கிறதோட முதல் எடுப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன டேஸ் இடம்பெற்றிருக்குதோ அதை நம்ம படிச்சு முடியும். அதை படிச்சுட்டு அடுத்தடுத்த டேஸ் தான் படிக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு 52 டேஸ் இருக்குங்க. ஸ்கூல் புக்கில் மட்டுமே 52 டேஸ்னா என்ன ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்குரிய டேஸ் எல்லாமே எங்கேயும் வந்துடுச்சு, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த குரூப் 2ல கொடுத்துருக்க டேஸ் வரல, ஆனால் ஸ்கூல் புக்கை தாண்டி வந்திருந்தது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமும் இந்த எக்ஸாமும் ஸ்கூல் புக்கில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் டேட் கொடுக்க வேண்டியது டேஸ் ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, பார்க்கலாமா? இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேஸ் தான். அப்படி நான் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, பார்க்கலாமா? புத்தகத்தில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய தினங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோகிராஃபியில இருந்து ஒரு டேஸ் வந்திருக்கும். டிசம்பர் 11 சர்வதேச மலை தினம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 11 சர்வதேச மலை தினம். மவுண்டெயின்ஸை பத்தி படிக்கும் போது இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் 11 எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? கொஞ்சம் ஷார்ட்கட் நான் சொல்லி தந்துடுறேன். டிசம்பர் மாசம் அதிகமாக பனி மாசம் தான். ஓகே, மலைகள்ல அதிகமாக பனி பொழியும். இந்த இமயமலை டாபிக் பக்கத்துல இந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் போட்டு. அப்போ மழை என்றாலே பனிங்கிறது ஞாபகம் வரணும். பனிக்காலம் விட டிசம்பர் மாசம் டிசம்பர் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிசம்பர் 11. நெக்ஸ்ட் உலக வாழ்விட தினம் அக்டோபர் 1 திங்கள். அதாவது அக்டோபர் முதல் திங்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக வாழ்விட தினம். ஓகே, வேர்ல்டு ஹேபிடன்ட் டே அப்படி சொல்றாங்க. உலக வாழ்விட தினம் அக்டோபர் 1ஆம் திங்கள் அன்று அனுசரிக்க முடியாது. நெக்ஸ்ட் அக்டோபர் 2ஆம் தேதி சர்வதேச அகிம்சை தினம். ஏன் சர்வதேச அகிம்சை தினம்? காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2. அதனாலதான் இந்த டேட சர்வதேச அகிம்சை தினம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, ரொம்ப முக்கியம். ஏன் சார் இது கண்டிப்பா கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த டேவை தான் இப்போ நம்மளுடைய தமிழக அரசு டிஎம்கே அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராம சபா மீட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேவா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எந்த நாட்களை எக்ஸ்ட்ரா 2 டேவா இன்க்ளூட் பண்ணாங்க. ஆல்ரெடி 4 நாட்கள் நடக்குது, 3 நாட்கள் நடக்குது. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு நாளா எப்ப நடக்குதுன்னா மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அன்று நடைபெறுகிறது. ஓகே, மார்ச் 22. அடுத்து உலக உணவு தினம் எங்க நடைபெறுகிறது? உலக உணவு தினம் எப்ப நடைபெறுகிறது? அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, கனெக்ட் பண்றாங்க. உலக உணவு தினம் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் தான் நடக்கும். நம்ம ஊருக்கு அதிகம் நடக்கிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஒன்று பார்ட்டி புக்ல இருந்தா எடுக்கப்பட்டது. செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். என்ன சார் ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் பாஸ் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆன டேட்டு தான் இந்த ஏப்ரல் 24. அந்த டே வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம்? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகேங்களா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் உலக மக்கள் தொகை தினம். ரொம்ப முக்கியம். ஓகே, உலக மக்கள் தொகை எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்தது. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 11. நெக்ஸ்ட் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. என்ன சார் இதுல எங்க சார்? இதுல தமிழ் புக்கில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் புக்கில் அந்த மொழி வாரியாக 10ஆவதோ 9th 9th கிளாஸ்லயோ மொழிகிற டாபிக்ல இந்த டேஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 17 உலக மத தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 17 உலக மத தினம், வேர்ல்டு ரிலிஜியஸ் டே. உலக மத தினம், வேர்ல்டு ரிலிஜியஸ் டே. நெக்ஸ்ட் மே 21 உலக கலாச்சார மே 21 உலக கலாச்சார பன்முகை தினம். அதாவது
வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு மே 21 கொண்டாடுறாங்க. ஓகே, மே 21 இப்படி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போனோட குரூப் 1 எக்ஸாம் எழுதின டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உலக கலாச்சார பன்முக தினம். நெக்ஸ்ட் ஓஆர்எஸ்னா ORS பொடி சாப்பிடுவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த என்ன சொல்றது, என்னது டைரியா ஏற்பட்டதுன்னா சாப்பிடுவாங்கல்ல, ORS தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29. ஜூலை 11 உலக மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் தினமாக ஜூலை 29 என்ன சொல்றாங்க ORS தினமாக கொண்டாடுகிறது. அதே மாதிரி ஜனவரி 17 பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம் முக்கியமான தினம் நிறைய வரும். காந்தி வந்த வெளிநாட்டு தினம் இருக்கும், ராணுவ தினம் இருக்கும், அப்புறம் தேசிய வாக்காளர் தினமும் இருக்கும். ஜனவரி 17 இந்த மத தினமும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் யூனிக்கானதான் கேட்பாங்க, ரொம்ப காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேட்க மாட்டாங்க. யோகா தினம் அதெல்லாம் வந்து டிபிசி கேட்க மாட்டாங்க, வேற ஏதாவது எக்ஸாம்ல கேட்டுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான தினங்கள் டிபிசி கேட்கறாங்க, யூனிக்கான விஷயங்கள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5 உலக மண் தினம் ரொம்ப முக்கியம். இது கேட்டது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் போட்டுக்கோங்க. ஜியோகிராஃபி புக்ல புது புக்ல கொடுத்துருந்தாங்க, உலக மண் தினமாக டிசம்பர் 5 கொண்டாட முடியுது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், ஏன் இதை கொண்டாடுறாங்க, ஒரு ரீசன் இருக்குது. ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் சார் இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி 1910 அது 1914 15 அந்த நாட்கள்ல அந்த டேட்ல காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திருப்பி இந்தியா விடுதலை போராட்டத்துக்காக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆவார். அந்த டேவை வந்து நினைவு கூற இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட சுய தொழிலுக்காக எப்பவுமே வெளிநாட்டுக்கு போக மாட்டார், விடுதலைக்காக மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போவார். ஓகேங்களா, இப்போ ஜனவரி 9 ரிட்டர்ன் வந்ததுனால நம்ம வெளிநாடு வாழ் இந்தியன் தினமாக கொண்டாடுறோம், NRI டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மனித உரிமை தினம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப சிம்பிள் ஒன்று, டிசம்பர் 10. ஓகே, மனித உரிமை சாசனம் நிறைவேற்றப்பட்ட ஒரு நாள் டிசம்பர் 10 வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலக பல்லுயிர் பெருக்க தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், இந்த மார்ச் மாசம் சீக்வன்ஸா ஒரு சில டேட் இருக்கும், தண்ணி தினம் ரிப்பீட்டா இருக்குது. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22, உலக வன தினம் மார்ச் 21, அதே மாதிரி மார்ச் கீழே வந்திருக்கும் மார்ச் 20 சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப சிட்டுக்குருவி, அடுத்து வன தினம், அடுத்து தண்ணீர் தினம் சீக்வன்ஸா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஓகே, நெக்ஸ்ட் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. நெக்ஸ்ட் ஓசோன் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓசோன் தினம் செப்டம்பர் 16 கொண்டாடப்படுகிறது. ஆல்ரெடி செப்டம்பர் மாசம் தினங்கள் பார்த்திருந்தோம். செப்டம்பர் மாதங்கள்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தது செப்டம்பர் 15 பார்த்திருந்தோம், சர்வதேச ஜனநாயக தினமாக கொண்டாடப்படுகிறது. இங்க செப்டம்பர் 16 ஓசோன் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓசோன் படம் சொல்றோம்ல, அந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் உலக வனவிலங்கு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி அனுசரிக்கிறது, உலக வனவிலங்கு தினம். நெக்ஸ்ட் ராணுவ தினம் சொன்னோம்னா பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் டைம்ல அப்போ மாறி வரும். அதனால மார்ச் 15ஆம் தேதி ராணுவ தினம். இந்த சீக்வன்ஸ் கூடிய எல்லாரும் ஒரே டாபிக் கொடுத்துருப்பாங்க. ராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதாவது ஏர்போர்ட்ல தான் ஒரு ஆர்மி மெம்பர் இருப்பாங்கல்ல, அந்த மெம்பர் தான் யாரு, மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. அக்டோபர் 7 ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் தினம். அடுத்து அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை. விமானப்படைக்கு தனியா, ராணுவத்திற்கு தனியா, கடற்படைக்கு தனியா, கடலோர காவல் படைக்கு தனித்தனியா இருக்கு. ஆயுதப்படையின் கொடி நாள் அடுத்து டிசம்பர் 7 இருக்குது. ஓகேங்களா, டிசம்பர் மாசம் முக்கியமான பேர். டிசம்பர் 10 நம்ம என்ன பார்த்தோம், மனித உரிமை தினம் பார்த்தோம். டிசம்பர் 4 கடற்படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். ஓகே, நெக்ஸ்ட் ஏப்ரல் 7 உலக சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஏப்ரல் 25 ஏப்ரல் 4 பஞ்சாயத்து ராஜ். ஏப்ரல் 25 என்ன, உலக மலேரியா தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து உலக எய்ட்ஸ் தினம், ஏதாவது தெரிஞ்சது, ரொம்ப சிம்பிள், டிசம்பர் 1. இதெல்லாம் ஒரு காலத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா டிஎன்பிசில கேட்டாங்க. ஓகே, டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினம். அடுத்து உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. மார்ச் மாசம் சீக்வன்ஸா வருதா, 20 21 22 23 24 வரைக்கும் சீக்வன்ஸா வருது காசநோய் எதிர்ப்பு தினம். அடுத்து ஜூலை 4 அமெரிக்கர்களால் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ரீசெண்டாக தான் ஜூலை 4 அமெரிக்கர்களால் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அப்போ கூட ஏதோ ஒரு குண்டு வெடிப்பு கூட நிகழ்ந்தது, துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மே 1 தொழிலாளர் தினமாக இது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஹாலிடே இருக்கு அதனால தெரியும். ஓகே, ஜனவரி 25 சொன்னா தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 9 முக்கியம், ஜனவரி 25 முக்கியம், ஜனவரி 15 முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் அக்டோபர் 24 ஐநா நாளாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி ஐநா சபை உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, எப்போனா 1945 அக்டோபர் 24 கொண்டாடி இருப்பாங்க. அந்த டே அனுசரிக்கும் விதமாக 24 ஐநா தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே 28ஆம் தேதி மாதவிடாய் சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கான மாதவிடாய் சுகாதார தினமாக அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மே 28 கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் ஜூன் 26 போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜூன் 26. நெக்ஸ்ட்
புகையிலை எதிர்ப்பு முக்கியம். டுபாக்கோ ஆன்டி டுபாக்கோ டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மே 31. அதே மாதிரி அந்த ஆன்டி டுபாக்கோ ஒரு ஆக்ட் வந்திருக்கு, அது மே 1ஆம் தேதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த டே வந்து மாறுபடும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 9 உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம். ஜூலை 14 பிரான்சின் பாஸ்டிஸ் தினம் அல்லது பிரெஞ்சு. இதெல்லாம் வெளிநாட்டு சம்பந்தமானது, ரைட் டைம் பாஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜூன் 29ஆம் தேதி, இது எக்கனாமிக்ஸ் எடுத்த கொஸ்டின் எடுத்த டே. ஜூன் 29ஆம் தேதி தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. யாருடைய பிறந்தநாள் நினைவாக கொண்டாடுறாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய புள்ளியியலின் தந்தை அவர் சொல்லிட்டு இருப்பார். யார் அப்படின்னா பிசி மகளநோபிஸ் அவருடைய பிறந்த நாள் தான் என்னவா கொண்டாடுறோம், இந்த தினமா கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. அடுத்து ஏப்ரல் 22 பூமி நாள். ஏப்ரல் 22 பூமி நாள், எர்த் டே கொண்டாடுறோம். அடுத்து ஜூலை 7 வான் மெஹடஸ் டே. செப்டம்பர் 16 ரிப்பீட்டா இருக்குது சர்வதேச ஓசோன் தினம். ஏப்ரல் 15 உலக மலேரியா தினம். அடுத்து உலக உயிர் எரிபொருள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 26 உடல் பருமன் எதிர்ப்பு, சயின்ஸ் இருந்து எடுத்தது, உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினம். இதெல்லாம் அந்த பருமன் சம்பந்தமா ஏதாவது டாபிக் இருக்கும், பக்கத்திலே பாக்ஸ் போட்டு இந்த கொடுத்துருப்போம். ஓகே, உலக பருமன் தினம். அடுத்து நவம்பர் 16 தேசிய உலக சர்க்கரை நோய் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 52 ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா, மொத்தமா 52 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா, 52 டேஸ் பார்த்துருக்குறோம். ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்கில் இருந்தால் வேற எங்கேயுமே வெளியே எங்கேயுமே எடுத்துட்டு போகல. ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட போகல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஜிஎஸ் கொடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுருக்கோம். எப்போ அப்படின்னா உலக காற்று நாள் எப்போ அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா, எப்போ கூட கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் உலக காற்று நாள். ஏன் சார் கமெண்ட்ல அப்படின்னா தெரியாத ஒரு சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது நமக்கு மைண்ட் நிற்கும். அதுக்காக இந்த விஷயமா தெரிஞ்ச உடனே ஆன்சர் பண்ணி தெரியாத தேடி கூட பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா, உலக காற்று நாளை வந்து எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ.